வெல்கம் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு மலையாளம் ஃபேண்டசி அட்வென்ச்சர் மூவி. படத்தோட பேர் வந்து லோகா. இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா டாமினிக் அருண். ஸ்க்ரீன் ப்ளே வந்து டாமினிக் அருண், சாந்தி பாலச்சந்திரன். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து துல்கர் சல்மான். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி வந்து நிமிஷ் ரவி. எடிட் பண்ணது வந்து சம்மன் சாக்கோ. மியூசிக் பண்ணது வந்து ஜேக்ஸ் பிஜாய். அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து வேஃபாரர் ஃபிலிம்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டும் வேஃபாரர் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. இதோட கேஸ்டிங்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். கல்யாணி பிரியதர்ஷன் வந்து சந்திராவாகவும், சாண்டி வந்து வில்லன் ஒரு போலீஸாகவும், கவுடாவாகவும், அப்புறம் துல்கர் சல்மான் வந்து நடிச்சிருக்காப்புல. அப்புறம் நஸ்லின் கே கஃபூர் வந்து படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் டொவினோ தோமஸ் வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மம்மூட்டி வந்து நடிச்சிருக்காரு மூத்தோன்னா. அப்புறம் சாந்து சலீம் குமார் அவர் வந்து வேணுன்ற கேரக்டர் நடிச்சிருக்காப்புல. அப்புறம் அருண் குரியன் வந்து நைஜல்ன்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்புறம் வந்து நிஷாந்த் சாகர் வந்து பிரகாஷ்ன்ற கேரக்டரும், அப்புறம் ஆனாபென் வந்து அனுன்ற கேரக்டரும், அப்புறம் சன்னி வெயின் வந்து நடிச்சிருக்காப்புல. அப்புறம் விஜயராகவன் அவர் வந்து டேனியல் அப்படின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு யக்ஷி, அதாவது ஒரு வேம்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேம்பயர்ன்றது கேள்விப்பட்டிருப்போம். இந்த யக்ஷி, இந்த காலன், அப்புறம் இன்னும் பல விஷயங்கள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அது வந்து ஒரு மித்தாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். பட் ஆனால் அது வந்து ஒரு மித்து இல்லை, அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்லப்படுது இந்த படத்தில். இந்த படத்தில் அது எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு ரொம்ப ரொம்ப 100 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு மலையக கிராமத்தில் வந்து ஒரு ராஜா வந்து ஒரு கோயிலில் வழிபட்டார். அந்த கோயில் வந்து சின்ன பசங்க 4-5 பேர் மலைவாழ் மக்கள் வந்து தெரியாமல், அந்த சின்ன பசங்க ஒரு 4-5 பேர் மலைவாழ் மக்கள் சின்ன பசங்க வந்து அந்த கோயிலில் வந்து பூஜை செய்ய ஆரம்பித்தாங்க. அது வந்து மன்னருக்கு வந்து பிடிக்கல. மன்னருக்கு மட்டுமே ஆன அந்த கோயிலில் வந்து இவங்க வந்து பூஜை பண்ணதுனால, இந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா வந்து எல்லாரையும் வந்து கொல்றதுக்கு, அந்த ஊரையே வந்து அந்த மலைவாழ் கிராமத்தை வந்து ஃபுல்லாகவே கொல்றதுக்கு ராஜாவோட ஆளுங்க வராங்க. அப்போ வந்து இவங்க தப்பிச்சிடுறாங்க. அப்போ வந்து அந்த குழந்தைங்க இருக்க பார்த்தீங்கன்னா, நிறைய குழந்தைங்களாம் வந்து அதில் ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கும். அந்த குகையிலேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வவ்வால் வந்து அந்த குழந்தைய வந்து கடிச்சிடும், சின்ன பொண்ணு. அதுக்கப்புறம் அது வந்து வேம்பயராக மாறும். ஸோ பறக்கிற சக்தி இருக்குது, ஓடுற சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் ரொம்ப வருஷமாக உயிர் வாழ்ந்துட்டுரும். ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு யக்ஷி மாதிரின்னு சொல்லலாம், வேம்பயர்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஸோ இப்படி தான் வந்து கல்யாணி பிரியதர்ஷன் வந்து இந்த கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க வந்து பல அடையாளங்களை மாற்றி பல இடங்களில் மாறி வந்து வாழ்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சாண்டி கண்ணில் வந்து படுறாங்க. சாண்டி கண்ணில் படும்போது சாண்டிக்கும் அந்த ஒரு வேம்பயருக்கான சக்தி வந்து கிடைக்குது. எப்படின்னா கல்யாணி பிரியதர்ஷன் வந்து சாண்டியை வந்து கடிச்சிருவாப்புல ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டோரியில். ஸோ அதுக்கப்புறம் சாண்டிக்கும் பிரியதர்ஷனுக்கும் கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ஏது அப்படின்றத மாதிரி தான் மீதி கதை. இது பார்ட் 2 வருது. பட் ஆனால் இந்த பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா சாண்டிக்கும் பிரியதர்ஷினிக்கும் அது எப்படி கனெக்ட் ஆகுது, அப்புறம் எப்படி சாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வேம்பயர் மாதிரி மாறுறதை அவர் எப்படி உணர்ந்தார், அவர் எப்படி வேம்பயர்னு தன்னை எப்படி இந்த புரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கப்புறம் அது என்ன. ஸோ அதுக்கப்புறம் தன்னோட சக்தியை அவர் வந்து எப்படி வந்து லாபகமாக பயன்படுத்தி அவருக்கு சுற்றி இருக்கிறவங்கள எப்படி டேக்கிள் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்ற மாதிரி தான். அதாவது கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் சாண்டிக்கும் உள்ள ஒரு சண்டை தான். 2 வேம்பயருக்குள்ளே, ஒரு புது வேம்பயர், ஒரு பழைய வேம்பயருக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்றது தான் வந்து மீதி கதையாக வந்து போகுது. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வந்து பேசப்பட்டது. அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ஒரு அப்படி செல்ஃப் மோட்டிவேஷன், செல்ஃப் எஸ்டீம் மாதிரி, ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி தான் இந்த படம். செல்ஃப் மோட்டிவேஷனில் இப்படி தன்னைத்தானே ஒரு புகழ்த்திக்கிறது தான் அப்படின்ற மாதிரி இந்த படம் வந்து அந்த மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து பெருசாக பேசப்பட்டது. பட் அவ்வளோவா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது வந்து ஒரு ஃபேண்டசி மூவி அப்படின்ற மாதிரி, நம்ம வந்து அட்வென்ச்சர் ஃபேண்டசி மூவி மாதிரி வந்து ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போயிடலாம். அவ்வளோ பெருசாக வந்து ஒரு இது இல்லை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரிவ்யூஸ்லாம் வந்து தமிழ் ரிவ்யூஸ்லாம் பார்த்தோம். அது வந்து ரொம்ப ஓஹோன்றாங்க. இட்ஸ் நாட் லைக் தட். புலியை விட மோசம் இல்லை. புலி வந்து விஜய் புலி படத்தை விட இது ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. பட் ரொம்ப ஓஹோன்னு சொல்கிற அளவுக்குலாம் இட்ஸ் நாட் லைக் தட். படம் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்ஸ் வாட்சபிள். கல்யாணி பிரியதர்ஷன் அப்புறம் சாண்டியோட ஆக்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய தேவையில்லாத விஷயங்கள் வந்து இருக்குது இந்த படத்தில். வந்து பெங்களூர் பெண்களை அசிங்கமாக பேசுகிறது இருந்தாலும் சரி, இது மாதிரி தமிழர்களை வில்லனாக காமிக்கிறதா இருந்தாலும் சரி. ஸோ திருப்ப அதே பழைய வன்மம் தான். ஸோ இவங்க தான் அந்த படமாக எடுக்காமல் சம்திங் ஒரு மைண்ட் செட்டில் தான் இன்னும் அந்த ஓடிட்டுருக்க மலையாள இண்டஸ்ட்ரி. இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹோல் இண்டஸ்ட்ரி. ஸோ இண்டஸ்ட்ரியே வந்து இப்படி இருந்தால் இப்போ எப்படி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து அவ்வளோவா இல்லை, பார்க்கலாம். ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான்.
ரொம்ப சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஆக்ஷன் சீக்வென்ஸ் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவ்வளோவா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது அந்த நஸ்லின்ற ஒரு கேரக்டர் வரும்ல, அந்த வெள்ளையா ஒரு பையன். அந்த பையனும் கல்யாண பிரதேஷனும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது என்னமோ அம்மா பையன் மாதிரி இருக்காப்புல. ஹீரோ ஹீரோயினி மாதிரி இல்லை, அம்மாவும் பையனும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் வருது. ஸோ ஒருவேளை ஏஜ் கேப்பா இல்லைனா அந்த கல்யாணி பிரியதர்ஷன் வந்து நல்லா மெச்சூரிட்டியாக இருக்கா பார்க்குறதுக்கு, இல்லை இந்த பையன் பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கானா அது எனக்கு சரியா தெரியல. பட் பார்க்கறதுக்கு 2 பேர் பார்க்கறதுக்கு அம்மா பையன் மாதிரி இருக்காங்க. ஸோ அது வந்து க அம்மா பையன் மாதிரி கிட்டத்தட்ட அது எப்படி சொல்கிறது, ஒரு அம்மா வந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி இப்போ தான் பையனை பார்க்க வந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு தடவை அம்மா பையன் ஒரு சித்தி பையன் அப்படியே சித்தி அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவ்வளோ வந்து ஹீரோ ஹீரோயினி மாதிரி நமக்கு வந்து ஒட்டலை. ஸோ இதில் வந்து நிறைய வந்து கேமியோஸ்லாம் வந்திருக்கு. டோவினோ தாமஸ் வந்திருக்காப்புல, அப்புறம் வந்து துல்கர் சல்மான் வந்திருக்காரு. அவ்வளோதான். அப்படியே வந்து இந்த பழைய இந்த கதை தான், இந்த குட்டி சாத்தா, இந்த வேம்பயர், அப்புறம் வந்து இன்னும் நிறைய. ஸோ இதை சுற்றி தான் இருக்கும். பார்க்கலாம், ஒன்ஸ் வாட்சபிள். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை, ரொம்ப ஒன்றும் இல்லை. ஒன்ஸ் வாட்சபிள். ஓடிடியில் வரும்போது உங்களுக்கு அந்த வந்து படம் வந்து பார்க்கும்போது தெரியும். ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் மூவி தான். சாண்டி வந்து நல்லா நடிச்சிருக்காப்புல இந்த படத்தில். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். தேங்க்யூ.